I was born and raised in Malta as a Catholic. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து மால்டாவில் பிறந்தேன், கத்தோலிக் ஃபேமிலியில் பிறந்தேன்றாங்க. My parents, especially my mother, are devout. மை பேரண்ட்ஸ் வந்து அவங்க மதர் வந்து ரொம்ப ஒரு கிறிஸ்தவத்தில் கத்தோலிசத்தில் ரொம்ப ஒரு பிலீவர், இந்த நம்பிக்கையாளர் அப்படி தீவிரமாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. Believers. So I was baptized and அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நான் வந்து கிறிஸ்தவத்தில் ஞானஸ்தானம் பெற்றேன். ஞானஸ்தானம் சொல்லுவாங்க. ஞானஸ்தானம் பெற்றேன், எந்த ஹோலி கம்யூனிகேஷன் கன்ஃபர்மேஷன் என்ற சபையில் வந்து ஞானஸ்தானம் பெற்றேன்றாங்க. did my Holy Communion and confirmation. By then, I was very fond of அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், என்ன இவன் வெரி ஃபாண்ட் ஆஃப் கத்தோலிசம். தெர் வாஸ் நோ கொஸ்டின் ஆஸ்க் அகேன். எந்த கொஸ்டின் கேட்க முடியாது. ஏன்னா இந்த வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான் அதை பின்பற்றிக்கிட்டு போகணும். கொஸ்டின் கேட்டோம்னு சொன்னால் கேட்கவே முடியாது. அதுக்கு வந்து பதில் சரியான பதில் வராது. நம்ம Catholicism. There were no questions asked. I just took on whatever was fed to me. At the start of second என்ன அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து செகண்டரி ஸ்கூலுக்கு போகும்போது நத்திங் ஹேட் சேஞ்ச். எனக்கு வந்து எந்த சேஞ்சும் இல்லை. அது என்ன எனக்கு கற்பிக்கப்பட்டதோ, கத்தோலிசத்தில் என்ன கற்பிக்கப்பட்டதோ, இயேசு கடவுள், என்ன மூணு கடவுள் வந்து ஒரு கடவுள், இந்த கொள்கையில் தான் நான் என்ன கற்பிக்கப்பட்டதோ அந்த கொள்கை, இயேசு கடவுள் கொள்கையில் தான் நான் போனேன். அதான் கற்பிக்கப்பட்டது, அதை நான் பின்பற்றிக்கிட்டே போனேன்னு சொல்கிறாங்க. Secondary school, nothing had changed. I went along believing what I was taught. But அது என்ன சொல்கிறாங்கன்னா, 13 வயசில் வந்து அவங்களுக்கு என்னதுன்னா ஒரு கொஷின், ஒரு அதிகமான கொஷின் உள்ளத்தில் தோணுது. அந்த திங்கிங் பண்ணுற அந்த கொஸ்டின் வந்து என்ன, அந்த கொஸ்டின் என்னன்னு சொல்கிறாங்க. இதே அந்த கொஸ்டின்றாங்க. At the age of 13, I began to question things, thinking, is this it? Is Catholicism... என்ன கொஸ்டின் உள்ளத்தில் ஏற்படுச்சுன்னா, கத்தோலிசம் வந்து எனக்கு வந்து அது வந்து சரியானதா, நான் பின்பற்ற கத்தோலிசம் வந்து சரியானதா, அது வந்து பெட்டரானதா அப்படிங்கிற கொஸ்டின் வந்து உள்ளத்தில் வருது. For me, or is there something bigger and better? By the age of 6, 16 வயசில் என்ன செய்யணும், சர்ச்சுக்கு போகிறத இது பண்ணிடுறாங்க, ஸ்டாப் பண்ணிடுறாங்க. 16 வயசில் அந்த கேள்விகள்லாம் அதிகமாக வந்தவொடனே அது சரியான பதில்கள் கிடைக்காதனால சர்ச்சுக்கு போகிறத ஸ்டாப் பண்ணிடுறாங்க. I had stopped going to church. When we would have religion lessons at school, I became the girl full of questions. ஸ்கூலில் வந்து ரிலீஜியன் லெசன், அந்த பைபிள் லெசன் நடக்குமா, அப்போ வந்து என்ன செய்கிறாங்க, நான் வந்து அந்த பைபிள் லெசன் நடக்கும்போது அதிகமான ஒரு கொஸ்டின், ஃபுல் ஆஃப் கொஸ்டின்ங்கிறாங்க. இப்போ எவ்வளோ கொஸ்டின் உள்ளத்தில் இறைவனை பற்றி உள்ள கொஸ்டின், இயேசு எப்படி ஒரு மனிதர் கடவுளாக முடியும் அப்படிங்கிற அதிகமான கொஸ்டின் வருது. அந்த கொஸ்டினுக்குள்ளே கேள்வி கேட்க போகிறாங்க. அதை காட் த சேம் ஆன்சர், திரும்ப அந்த ஆன்சர் தான் சொல்கிறாங்க. அது தெளிவான ஆன்சராக இல்லை. என்ன தெளிவான ஆன்சர் அவங்களுக்கு கிடைக்கல கிறிஸ்தவத்தில், பைபிளில். And always got the same answers. Why are there 3 gods? அப்புறம் என்ன அவங்களுக்கு இந்த கொஸ்டின் வருதுன்னா, எப்படி 3 காடு ஒன்றாகும், எப்படி வந்து 3 எப்படிங்க ஒன்றாகும், அதை வந்து ஒரு சிந்திக்கக்கூடிய மக்கள் வந்து அதை வந்து எப்படி நம்புவாங்க? 3ங்கிறது 3 தான், 3 எப்படி ஒன்றாகும்? அப்போ வந்து இந்த ஒரு விஷயமா அவளை வந்து சிந்திக்க தோணுது. 3 கடவுள் எப்படி ஒரு கடவுள் ஆக முடியும்? 3 not 1. Why can't we read the Bible? What? அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பைபிளை படிச்சுட்டு என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், என்ன ஜீசஸ் வந்து அவர் என்னது, அவர் வந்து ஒய் டு வி அக்னாலஜ் ஒன்லி ஜீசஸ் பட் நாட் அதர் ப்ராஃபட்ஸ். அதாவது ஜீசஸை வந்து இயேசுவை வந்து கடவுள்னு சொல்கிறாங்க. ஏன் மற்ற ப்ராஃபட் சொல்லப்பட்டிருக்க பைபிளில் அவங்களே இவங்க வந்து இது கொடுக்க மாட்டேங்கிறாங்க, முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இயேசு வந்து தந்தை இல்லாமல் பிறந்தார். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் வந்து தந்தை தாய் இல்லாமல் பிறந்தார். இப்போ இயேசுவை விட அவர் ஒரு படி கூட. அப்போ இவங்க இயேசுவை கடவுள், அப்போ ஆதம தான் கடவுள் சொல்லணும். அப்போ இந்த சிந்தனை வருது அவங்களுக்கு. ஏன் இயேசுவை முக்கியத்துவம் படுத்திட்டு பைபிளில் சொல்லப்பட்ட மற்ற நபிமார்கள், அந்த இறை தூதர்கள், தீர்க்கதரிசிகளை பற்றி எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, முக்கியத்துவம் கொடுக்க அவங்களுக்கு கொஸ்டின் வருது உள்ளத்தில். Why do we acknowledge only Jesus but not the other prophets? Why did Jesus... அப்புறம் இன்னொரு கொஸ்டின் வருது, why did Jesus have to die for the community? என்ன இந்த உலகத்துக்காக வந்து உலக மனிதருக்காக ஜீசஸ் ஏன் இறந்தார் அப்படின்னு சொன்னால், ஏன் வென் ஹியூமன் கமிட் ஒர்ஷன், இந்த வந்து சமுதாயம் ஏன் வந்து அதிகமான பாவத்தில் மூழ்கி கிடக்கு. அப்போ இயேசு இறந்தாருன்னு சொன்னால், அந்த பாவத்துக்கு இறந்தான்னு சொன்னால், அப்போ அவர் இறந்ததுக்கப்புறம் வந்து பாவம் இருக்கக்கூடாது. அப்போ அவர் இறந்ததுக்கப்புறம் பண்ற பாவங்களுக்கெல்லாம் யார் பொறுப்பு?
அப்போ இந்த கொஸ்டின் வருது, இயேசு இறந்துட்டாரு, சரி இயேசு இறந்துட்டாரு, அப்போ பின்னால் வரக்கூடிய மக்கள் அதிகமான வந்து பாவம் செய்யக்கூடிய மக்கள், கடுமையான கொலைகள் செய்யக்கூடிய மக்கள், என்ன அடுத்தவன் காசு கொலைக்கூடிய மக்கள், என்ன இந்த மாதிரி அநியாயம் செய்யக்கூடிய மக்கள்லாம் என்ன அவங்களுக்கு அவங்க பாவத்தை கடவுள் மன்னிச்சிருவார். அப்போ என்ன பாவம் வேணாலும் இந்த உலகத்தில் செய்யாம, அப்போ இந்த உலகத்தில் வந்து பாவம் பெருகிக்கிட்டே போகுது. அப்போ வந்து இதுக்கு என்ன இது வந்து இதுக்கு வந்து அந்த ஆன்சர் இல்லையே இது. அப்போ ஜீசஸ் வந்து டை ஃபார் ஹியூமானிட்டின்னு சொன்னால், அப்போ இந்த அநியாயம் செய்யக்கூடிய மக்கள்லாம் ஈஸியாக வந்து என்ன செய்வாங்க, அநியாயத்துக்கு வந்து என்ன அநியாயம் இது அவங்க வந்து செய்வாங்க, செஞ்சுக்கிட்டு இப்போ போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா இயேசு எனக்கு செத்துட்டார் ஏற்கனவே. அப்போ இது வந்து ஹியூமானிட்டிக்கு என்னது என்ன சொல்கிறாங்க, எதிரானதாக இருக்குது. என்ன அப்போ இந்த கொஸ்டின் உள்ளத்தில் வருது. Have to die for humanity when humanity commit worse sins. And pretty அப்போ அடுத்து என்ன கொஸ்டின் வருதுன்னா, pretty much the answer அது கேட்குற கொஸ்டினுக்கு வந்து என்னன்னு சொன்னால் ஆன்சர் வந்து சேம். என்ன கொஸ்டின் கேட்டாலும் பாதிரியார் வாயிலிருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று நீ வந்து இதை பற்றி சிந்திக்கக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது, இல்லைன்னு சொன்னால் அந்த என்ன ஆன்சர் சொன்னாங்க அந்த ஆன்சர் தான். அந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து வித்தியாசமாக இருந்துச்சு, அதை வந்து திருப்திப்படலை. அந்த ஆன்சர் வந்து கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன சொல்கிறாங்க, மிஸ்ட்ரி, சம்மந்தமே இல்லை. நான் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சருங்க கொடுக்குறாரு, சம்மந்தமே இல்லைங்கிறாங்க. Pretty much always the answer was the same. The answer is a mystery. Apart from அப்புறம் இன்னொன்று எடுத்துன்னா, அந்த பார்ட் வந்து பைபிள் கொஸ்டின். ஐ வாஸ் டோல்டு தட் பை ரீடிங் த பைபிள் இட் கன்ஃபியூஸ் மீ. அதாவது பைபிள் இந்த கொஸ்டினாக இந்த வந்து நிறையா படிக்கும்போது நிறைய கொஸ்டின் வருது. ஏன்னா அந்த பைபிள் ரீடிங் பண்ணும்போது அந்த பைபிள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுது, உங்களை அதிகமான கன்ஃபியூஸ் பண்ணுது பைபிள். ஏன்னா அவங்களுக்கு தெளிவான வந்து கடவுளை பற்றி ஒரு தெளிவான சிந்தனைகள் கிடைக்க மாட்டேங்குது. The Bible question, then I was told that by reading the Bible it would confuse me even more. After some time, அப்போ கொஞ்ச காலத்துக்கு பிறகு என்ன உண்மையை உணர்றாங்க, என்ன ரியலைஸ் பண்ணுறாங்க, திஸ் வுட் பி த கேஸ். ஏன்னா இந்த கேஸ் வந்து இந்த கேஸ்னு என்ன சொல்கிறாங்க பாருங்க, இந்த கொஸ்டின் என்ன கொஸ்டின் கேட்டாலும் சேம் ஆன்சர் தான் வருது. இல்லை வந்து நீ கொஸ்டின் கேட்கக்கூடாது, சிந்திக்கக்கூடாது, உண்மையை நம்பிட்டு போகணும், அந்த பதில் சரியான பதில் வரல. அப்போ இந்த கேஸில் உணர்றாங்க பைபிள் கான்ட்ராடிக்ட்ஸ் இட்செல்ஃப். பைபிள் வந்து அதற்குள்ளேயே முரண்படுது. ஏன்னா பைபிளுக்குள்ளேயே பல முரண்பாடுகள், முன்னால் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு, பின்னால் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு எதுக்கு முரண்பாடாக இருக்குது? அப்போ ஏன் முரண்பாடுன்னு சொன்னால் அவங்க உணர்ந்துக்கிட்டாங்க இது மனிதனால் எழுதப்பட்டது. பைபிள் இப்போ உள்ள பைபிள் வந்து இறைவனால் கொடுக்கப்பட்டதில்லை. அது முன்னாள் அந்த லெட்டர்ஸ், அந்த அவருடைய சீடர்கள், அதுக்கு முன்னால் அந்த பவுல் உருவாக்குறது அந்த கிறிஸ்துவம். அப்போ உருவாகி வந்து பைபிள் வந்து மனிதனால் எழுதப்பட்டதுனால அதிகமான ஒரு முரண்பாடுகள் அந்த பைபிளில் இருக்குன்னு சொல்கிறாங்க. I realized why this would be the case. The Bible contradicts itself. It's written by humans and their own feelings after having been through their own feelings after having been through certain experience. It not a God words. என்ன முடிவுக்கு வர்றாங்கன்னா, பைபிள் வந்து இறைவனுடைய வார்த்தை கிடையாதுங்கிற முடிவுக்கு ஆணித்தரமாக வர்றாங்க. பைபிள் வந்து இறைவனுடைய வார்த்தை கிடையாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க. சரி, அடுத்து என்ன பார்ப்போம். certain experiences, and it's not God's words. By the age of 6, 16 இது எல்லாம் என்னன்னா 16 வயசுக்குள்ள அவங்களுக்கு உள்ளத்துல வருது. இந்த கொஸ்டின்கள் பூரா என்னச்சுன்னா 16 வயசுக்குள்ள உள்ளத்துல வருது. அப்படி 16 வயசுல என்ன செய்யறாங்கன்னா, இந்த சர்ச்சுக்கு போறதை நிப்பாட்டிடுறாங்க. ஆனால் ஜஸ்ட் பிலீவ்டு தெர் இஸ் ஏ காடுன்னு ஒருத்தர் இருக்கான், அதை நம்பிட்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவுக்கு வந்துடுறாங்க. சர்ச்சுக்கு போகிறத நிப்பாட்டிடுறாங்க. சர்ச்சுக்கு போகிற நிப்பாட்டிடுறாங்க. அடுத்து பார்க்கணும் சார்.
ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. எங்க அப்பா நம்ம ஸ்கூலுங்க மேட்ச் பண்ணணும். பதினாறு வயசில் அவன் வந்து இறைவன் ஒருவன் நம்புகிறான், அந்த நம்பிக்கையே போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, அந்த சர்ச்சுக்கு போகிறத நிப்பாட்டிடுறாங்க. Believed that there is a God. At 18, my faith took a big blow. I found out that the priest we had at secondary school was accused of pedophilia. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் 18 வயசில் வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு பிக் ப்ளோங்கிறாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. அது என்னன்னு சொன்னால், ஒரு பூசாரி, ஒரு பாதிரியார் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், ஏன்னா ஒரு செகண்டரி ஸ்கூலில் வந்து ஒரு சின்ன பையனோட என்ன செய்கிறாரு, ஒரு செக்ஸ் வச்சுக்கிட்டாரு. அவர் வந்து சின்ன பையனோட என்ன செய்கிறாரு, உறவு வச்சுக்கிட்டாரு. இது வந்து அந்த பெண்ணை வந்து ரொம்ப பாதிக்குது. ஒரு ஃபாதிரியார் இப்போ எப்படி செய்யலாம், ரொம்ப பாதிக்குது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இது என்ன சொல்கிறது, ஒர்ட்ஸ் பார்ட் ஆஃப் இட் ஆல். இது வந்து அது வந்து அவர் வந்து பிடிபட்டுட்டார். 80s பிடிச்சிட்டாங்க. பிடிச்சு என்ன சொன்னாங்க, என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அவங்களை கொண்டு போலீஸில் நிப்பாட்டி அவங்கள வந்து நீதி வாங்கி கொடுத்து ஜெயிலில் போடுறதுக்கு பதிலாக என்ன செய்றாங்க, வேற நாட்டுக்கு அனுப்பிட்டாங்க. எந்த நாட்டுக்கு அனுப்பி, சென்ட் ஹிம் கனடாக்கு அனுப்பிச்சிட்டாங்க. என்ன இதோட ப்ரொமோஷன் கொடுத்து. அப்போ இது வந்து ரொம்ப பாதிக்குது. எப்படி ஒரு தப்பு பண்ணாலும் இனி பாதிரியாரை வந்து வச்சிருக்காங்க இவங்க, அது வந்து ரொம்ப இவ்வளோ பாதிக்குது. All was that he was caught in the 80s, and instead of bringing him to justice, the Maltese bishop had sent him to Canada. After he was caught
அப்புறம் திரும்ப என்ன செய்றாங்கன்னா அவர் வந்து கன்னடாலையும் போறாரு, அங்கேயும் ஒரு சிறுவனோட வந்து அவர் வந்து செக்ஸ் பண்ணாரு, அவருக்கு பிடிச்சிருக்காங்க. அங்கேருந்து எஸ்கேப் ஆகி என்ன செய்றாரு, திரும்ப அவர் நாட்டுக்கு மால்டாக்கே வர்றாரு. Once again for pedophilia in Canada, he escaped, and when he returned back, the bishop of Malta put அவன் இந்த பிஷப் மால்டா புட்டி அதை என்ன செய்யறாங்கன்னா அவர் வந்து ப்ரொமோஷன் கொடுத்து பாய்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ல வேலை கொடுக்குறாங்க. அப்போ இங்கே ஒரு தப்பு பண்ணுறாரு, இது மிகப்பெரிய தப்பு. ஒரு சின்ன பையனோட அங்கே ஒரு தப்பு பண்ணுறாரு, அவரை வந்து போலீஸில் நிப்பாட்டி கஸ்டடியில் விட்டு அவரை தண்டனை வாங்கி கொடுக்காம என்ன செய்கிறாங்க, தப்பை மறைச்சு அப்போ வந்து என்ன செய்கிறாங்க, இன்னொரு இடத்துல அவரை வந்து இது கொடுக்குறாங்க, வேலை கொடுக்குறாங்க. ஒரு பாய் ஸ்கூலில் இன்ஸ்டிடியூஷனில் வேலை கொடுக்குறாங்க. Put him in a boys' institution. That was the last straw. என்ன இது வந்து இதுதான் இவருடைய ஐ டிட் நாட் வாண்ட் டு பிலீவ் இந்த ரிலீஜன் என்ன கண்ட விவாதம் என்ன இது என்ன சிந்தனை வருதுன்னு சொன்னால், நான் வந்து இதுதான் இந்த மதத்தை நம்புறதை நான் விட்டுட்டேன், கிறிஸ்தவத்தை நம்புறதை விட்டுட்டேன். ஏன்னா இது வந்து எந்த ஒரு கண்டமும் பண்ணல, எச்சரிக்கை பண்ணலை, ஒரு தண்டனை வாங்கி கொடுக்கல. இப்போ இது என்ன ரிலீஜியன் அப்படின்னு சொல்லி நான் ரிலீஜியனை நம்புறதை விட்டுட்டேங்கிறாங்க. For me, I didn't want to believe in a religion that didn't condemn these things. It was around that time. அந்த இந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களோட கிராண்ட்மா, அவங்களுடைய பாட்டி வந்து பாசிட்டிவ் ஏன்னா அப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க பெரிய ஒரு ஆங்கிரி வருது மதத்து மேலே. ஒரு கிராண்ட்மா மேலே பாசம் வச்சுருக்காங்க போல, அவங்க வந்து இறந்தவொடனே ஒரு ஆங்கிரி வருது. அன்ஃப்ரெண்ட் அவங்க வந்து காடுக்கு எதிராக போயிடுறாங்க, இப்படி போயிட்டாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இறைவனே இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கு காடே இல்லைங்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க. My great grandma passed away and I was angry and unfortunately took it against God. I stopped believing. என்ன சொன்னா, I stopped believing anything. நான் எதையும் நம்புறது இல்லை. Then my friends don't believe anything. என்னுடைய நண்பர்களே வந்து எந்த கடவுளையும் நம்புறது கிடையாது. அப்போ நான் என்ன செய்யறேன், எந்த கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லி எதையும் நம்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வழியிலே நான் போயிட்டு இருந்தேங்கிறாங்க. Believing in anything. Back then, my friends didn't believe in anything either, so it was an easy thing to do. When I was 19, அப்போ எனக்கு 19 வயசாக இருக்கும்போது என்ன செய்கிறாங்க, அவருடைய கரண்ட் ஹஸ்பண்ட் இப்போ கணவரை வந்து எங்கே செய்கிறாங்கன்னா மீட் பண்ணுறாங்க. அவர் வந்து ஒரு முஸ்லீமு, ஆனால் அவர் முஸ்லீமாக இருக்கிறாரு, இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணாத முஸ்லீமு. என்ன ஃபாலோ பண்ணாத முஸ்லீமாக இருக்காரு. I met my current husband. He was a Muslim, but was not following his religion. We met at அவள் எங்கே வந்து ஹவானாவில் மீட் பண்ணுறாங்க. அந்த கியூபா நாட்டுக்கு தலைநகர் ஹவானாவில் மீட் பண்ணுறாங்க. when we first started going out of never broached the topic of religion. ஏன்னா அவங்க வந்து என்ன செய்ய ஒரு நாள் வந்து இந்த ரிலீஜியனை பற்றி என்ன செய்ய இந்த பேசுனதே கிடையாது. Havana, when we first started going out, we never broached the topic of religion. He knew அப்போ என் கணவருக்கு தெரியும் நான் வந்து இஸ் நாட் ஏ பிலீவர், நான் வந்து கடவுளை நம்பாதவன்னு தெரியும். இப்போ he knew he was not practicing religion. எனக்கு தெரியும் அவர் இஸ்லாத்தை வந்து ஃபாலோ பண்ண மாட்டார், பேருக்கு முஸ்லீமாக இருக்கார். ஏன்னா we just left it at that. அந்த இதில் நாங்கள் வந்து எங்கள் வாழ்க்கை போயிட்டு இருந்தோம். I wasn't a believer and I knew he wasn't practicing his religion, so we just left it at that. The only thing that என்ன சொன்னாங்கன்னா, only thing we did agree on என்ன talking about was that if we did ever had children, one day they would be brought out Muslim. என்ன அப்போ என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வர்றாங்க. அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னால் என்ன would be brought out வந்து முஸ்லீமாக வளர்ப்போங்கிற ஒரு இதுக்கு வர்றாங்க. we did agree on and talked about was that if we ever had children one day, they would be brought up Muslim. We discussed that. When we discussed that after just a week of dating, ஒரு வாரம் வந்து அவங்க டேட்டிங் பண்ணுறாங்க. So I was fine with it because it did not make any difference to me back then. ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய பழகுறாங்க. After just a week of dating, I was fine with it because it didn't make any difference to me back then. I had started research other religions. அப்போ தான் என்ன செய்கிறாங்கன்னா, மற்ற ரிலீஜியன்ஸை ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. புத்திசத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, புத்திசத்தை ரிசர்ச் பண்ணுறாங்க. ஏன்னா உள்ளத்தில் வந்து ஒரு கொஸ்டின் இருந்துகிட்டே இருந்திருக்கு. அப்போ இறைவன் தான் அந்த கொஸ்டினை போடுறான். யார் வந்து சிந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் என்ன செய்வான், ஒரு உள்ளத்தில் வந்து ஒரு விஷயத்தை போடுவான். நேரான வழிக்கு உள்ள பாதையை வந்து திறந்து கொடுப்பான். இப்போ ஒரு மனிதன் தன் நிலையை மாற்றாத வரை அல்லாஹ் என்ன செய்வான், அவன் நிலையை மாற்ற மாட்டான். அப்போ என்ன செய்யறாங்கன்னா, அந்த புத்திசத்தை வந்து இது பண்றாங்க, ரிசர்ச் பண்றாங்க. Research other religions like Buddhism, which didn't make sense as a religion to me. அது என்னன்னு சொன்னா, அந்த ரிலீஜியன் வந்து ஒரு அறிவுபூர்வமான ரிலீஜியன் இல்லை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவர் புத்தர் வந்து ஒரு இளவரசராக இருக்காரு.
அவர் வந்து பணத்தை தன்னுடைய சொத்துக்கள் பணத்தை பூரா ஏழைகளுக்கு கொடுக்குறாரு, அதனால என்ன செய்றாங்க, கடவுளாக்கிட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. who gave all his money to the poor and was made அது a god. புத்திசங்கிற சரியான மார்க்கம் I கிடையாது. also looked at அப்போ வந்து இதை பற்றி சிந்திக்கிறாங்க, ஹிந்துயிசத்தை பற்றி சிந்திக்கிறாங்க. அப்போ ஹிந்துவில் வந்து என்னன்னா 200 காடு 200 காடுங்கிறாங்க, 10 லட்சக்கணக்கான காடு இருக்கு, 200 காடுக்கு மேலே இருக்கிறது என்னை வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆச்சுங்கிறாங்க. அப்போ ரிசர்ச் பண்ணாங்க ஒரு Hinduism, a religion with over 200 gods. It was too confusing. Then I looked and I looked into the different forms of Christianity. கிறிஸ்டியானிட்டியில் எத்தனை சபைகள் எத்தனை வருது அதை பூரா வந்து இது பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, இப்போ படிக்கிறாங்க, ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இட் வாஸ் ஆல் pretty much covering the same ground. எல்லாமே வந்து இவன் கத்தோலிக்கில் என்ன கற்றுக் கொடுத்ததோ அந்த விஷயமா தான் இருக்குது. ஏன்னா எது சிறு வயசில் எனக்கு கற்றுக் கொடுத்ததோ அது எல்லாமே அந்த விஷயமா தான் இருக்குது. அதனால அதுவும் திருப்திப்படலை. But it was all pretty much covering the same ground I had learned about as a child. Back then, I used to work for என்ன சொன்னா, I used to work for a confectionery chain. confectionery ஒரு செயின், confectionery chain, and I would often come ஒரு ஸ்டோரில் வேறு ஒர்க் பண்ணுறாங்க. I would often come across a Maltese lady, regular who happened to be a Muslim. ஒரு மால்டீஸ் லேடியை சந்திக்கிறாங்க. அவங்க வந்து என்னது ரெகுலர் அந்த கஸ்டமரு, அவங்க வந்து ஒரு முஸ்லீம். across a Maltese அப்போ இந்த lady. வாய்ப்பை யார் ஏற்படுத்தி கொடுக்குறாங்கன்னு நல்லா ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஏன்னா சிந்திக்கிறாங்க, அவன் எப்படி ஒரு மனிதர் கடவுளாக இருக்கு, இயேசு வந்து ஒரு மனிதராக பிறந்தார், அவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும், புத்தர் ஒரு மனிதர், அவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும், அப்போ ஹிந்துல 200க்கு மேலே கடவுள் இருக்காங்க, இப்படி கடவுள் இத்தனை கடவுள் இருந்தால் உலகம் இன்னைக்கு அழிஞ்சு போயிருக்குமே. இப்போ இந்த சிந்தனை தாங்க ஒரு மனிதனை மாற்றுது. அல்லாஹ் வந்து ஒரு மனிதன் தன்னிலையை மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹ் என்ன செய்வான், அவன் நிலையை மாற்ற மாட்டான். நம்ம சிந்திச்சா அல்லாஹ் வந்து ஒரு சரியான ஒரு வழியை நமக்கு வந்து திறந்து கொடுப்பான். அப்போ இதன் மூலம் என்ன செய்யறான், ஒரு முஸ்லீம் லேடி அல்லாஹ் சந்திக்க வைக்கிறான். A regular who happened to be a Muslim. One day, ஒன் டே என்ன செய்றாங்கன்னா, அவள்கிட்ட வந்து ஒரு தைரியமாக போய் பேசுகிறாங்க. as soon as he left the shop, அவள் வந்து கடை விட்டு போகும்போது ஸ்டாப் எடுக்காரு, அவளை வந்து நிப்பாட்டுறாங்க. as if should help said some light of the religion. நான் வந்து இந்த ரிலீஜியனை பற்றி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால் எங்களுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணணும், எனக்கு வந்து நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அவள்கிட்ட கேட்குறாங்க. I plucked up the courage to speak to her. As soon as she left the shop, I stopped her and asked if she could help shed some light on this religion. I told her அப்புறம் நான் வந்து அந்த பெண்ணு முஸ்லீம் பெண்கிட்ட சொன்னேன், ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஃபைண்ட் அவுட் த பிட் மோர், என்ன இந்த பேசிக்ஸ், நான் வந்து பேசிக்கை வந்து படிக்கணும், இஸ்லாத்தோட பேசிக்கை வந்து படிக்கணும், வாட் இட் கன்சிஸ்ட், அதில் என்ன இருக்குங்கிற படிக்கணும். ஐ ஹேட் நோ இன்டென்ஸ், நான் வந்து முஸ்லீம் ஆகணுங்கிற எண்ணமே கிடையாது. நான் எப்படி புத்திசத்தை ஆராய்ச்சி பண்ணணும், எப்படி நான் வந்து என்ன ஹிந்துசத்தை ஆராய்ச்சி பண்ணணும், கிறிஸ்டின் அதே மாதிரி இஸ்லாத்தை ஆராய்ச்சி பண்ணணும்னு என்னதே தவிர எனக்கு முஸ்லீம் ஆகணுங்கிற எண்ணமே கிடையாது. அதனால அந்த ஹெல்ப்பை கொண்டு கேட்டேங்கிறாங்க. I just wanted to find out a bit more, the basics and what it consists of, and that I had no intention of becoming Muslim myself. அதான் அவங்க சிரிச்சாங்க, பெண்ணு சிரிச்சாங்க. கிவ் மீ த மொபைல் நம்பரை கொடுத்தாங்க, சொல்கிறாங்க த டோல்டு மீ த கம் டு த மாஸ்க் பாவ்லோ, அந்த பாவ்லோங்கிற இடத்துல ஒரு மாஸ்க்கு வந்து நீங்கள் தேர்ஸ்டே வாங்க அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ் இந்த வழியை ஏற்படுத்தி கொடுக்குறது அல்லாங்க. ஏன்னா எவன் மனிதன் ஒரு மனிதன் சிந்திக்கிறானோ அல்லாஹ் அழகான வழியை ஏற்படுத்தி கொடுப்பான். அந்த பெண்ணுக்கு வந்து இறைவன் வந்து ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்குறான். Smiled and gave me her mobile number and told me to come to the mosque in Paola that Thursday as there was a women's meeting. அது வந்து ஒரு பெண்கள் இஸ்லாமிய பெண்கள் மீட்டிங் அன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு தேர்ஸ்டேல. And that's when my journey. அப்போதான் என்னுடைய இஸ்லாம், அப்பவும் அவங்களுக்கு எண்ணம் இல்லை இஸ்லாத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணி இஸ்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கிற என்ன முஸ்லீமான எண்ணமே கிடையாது. ஆனால் என்ன சொல்கிறாங்க பாருங்க, அவள் உள்ளத்தில் அவளை தெரியாமையே அந்த இஸ்லாம் தழுவக்கூடிய பயணம் அப்போ இருந்து தொடருதுங்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். To Islam had begun. I attended the meeting. அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுறாங்க. வித் குரூப் ஆஃப் லவ்லி லேடிஸ் ஆல் மால்டீஸ் அண்ட் லிவர்ஸ், எல்லாமே வந்து முஸ்லீம்களாக மாறினவங்க, எல்லாமே குர்ஆனை படிச்சுட்டு என்ன இயேசுதான் இறை தூதர்னா அவர் கடவுள் இல்லைன்னு அறிஞ்சப்பறம் எல்லாமே இஸ்லாத்துக்கு மாறினாங்க. எல்லாமே மால்டீஸ், எல்லாமே அரபு நாட்டு பெண்கள் கிடையாது, எல்லாமே அந்த நாட்டு வந்து அந்த நாட்டு யூரோப்பு பெண்கள், வெள்ளைக்கார பெண்கள், அவ்வளவுமே என்ன இஸ்லாத்துக்கு மாறின பெண்கள். அந்த மீட்டிங் நடக்குது. And met a group of lovely ladies, all Maltese and all reverts. I spent almost a year questioning. ஒரு வருஷம் வந்து அவங்க உள்ளத்துல கொஸ்டின், அந்த கொஸ்டின் ஒரு வருஷம் இஸ்லாத்துக்கு வரல, அந்த கொஸ்டின் தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு வருஷம் கழிஞ்சு போச்சு இந்த கொஸ்டின் கேட்டதுக்கு இறைவனை பற்றி. அப்போ வந்து எனக்கு ஒய் டு உமன் ஹேவ் டு வியர் த வெயிட், ஏன் வந்து அவங்க வந்து டாவா அணியணும், ஏன் வந்து தலையில் முக்காடு போடணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. A year questioning everything. Why do women have to wear the veil? பல கொஸ்டின் இது ஒரு Why are கொஸ்டின். men allowed?
அப்போ இந்த என்ன அடுத்து ஒய்ஆர் மேன் அலோவ் டு ஹேவ், ஏன் வந்து ஒரு ஆணுக்கு வந்து 4 மனைவிகள் கட்டுறதுக்கு இறைவன் இது கொடுக்குறான், அனுமதி கொடுக்குறான். அப்போ ஏன் வந்து இப்போ பன்றிக்கறியை ஒய் ஆர் நாட் ஈட் நாட் அலோவ் ஈட் போர்க், ஏன் பன்றிக்கறியை மனுமதியில் இஸ்லாத்தில்? இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் அவங்களுக்கு வந்து தோணுது, இதை பூரா வந்து கேட்குறாங்க. Allowed to have 4 wives. Why are we not allowed to eat pork? Who's Muhammad? என்னென்னா ஹூ இஸ் முகமதுனா யார்? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? ஒய்யாத முஸ்லீம் சொல்லிட்டு ஏன் முஸ்லீம் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க? ஏன் உறுதியாக ஃபாலோ பண்ணுறாங்க இஸ்லாத்தை? போயிட்டு முஸ்லீம் பிலீவ் இன் அல்லா, ஏன் வந்து அல்லாவை நம்புறாங்களா இல்லை முகமதை நம்புறாங்களா? அப்போ நிறையா மக்களுக்கு வந்துங்க இந்த விஷயம் தெரியல. முகமதுங்கிற ஒரு தூதர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தூதர், இறை தூதர். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இறைவன் படைச்சானோ அதே மாதிரி இது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக அறிநாள் வரைக்கும் அவங்க தூதர். இயேசு ஒரு இறை தூதர், மோசஸ் ஒரு இறை தூதர், ஆபிரகாம் இறை தூதர், சாரம் இறை தூதர். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இறுதி தூதர், அவங்க தான் இறுதி தூதர். அப்போ அவங்களுக்கு என்ன குழப்பம் இருக்குன்னா அல்லாவை வணங்குறாங்களா முகமதை வணங்குறாங்களா? அந்த கொஸ்டின் வருது உங்களுக்கு. Why are Muslims so strict? What do Muslims believe in, Allah or Muhammad? And sure enough, என்ன ஐ ஹேட் ஆல் மை, எனக்கு வந்து இந்த கொஸ்டின் எல்லாத்துக்குமே எனக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிச்சு. நாட் ஃப்ரம் 73 புக்கில் இருந்து ஆன்சர் கிடைக்கல. அல்லாஹ் அக்பர், ஒரே புக்கு. அது என்ன புக்கு? குர்ஆன். அல்லாஹ் அக்பர், இந்த குர்ஆன்ல இருந்து ஒரு எனக்கு. ஆனால் இன்னைக்கு வந்து இங்கே உள்ள போலி இமாம்கள் வந்து தப்லீக் ஜமாத்தில் குர்ஆனை படிக்க விடாமல் முஸ்லீம்களை தடுத்து, குர்ஆனை படிக்காத உனக்கு விளங்காது, குர்ஆன் இந்த குர்ஆனை படிச்சுட்டு தான் இந்த லட்சக்கணக்கான மக்கள் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. இந்த குர்ஆனை படிக்காதனால இன்னைக்கு முஸ்லீம்கிட்ட இந்த சிற்கு, தர்கா, தாயத்து, தகடு, தட்டு, மௌலுது, மீலாதுல அவ்வளோ விதத்து சிறுக்கு காரணம் குர்ஆனை படிக்கிறது. என்ன சொல்கிறாங்க பாருங்க, எனக்கு எல்லா கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சி. 73 புக்கில் இருந்து இல்லை, ஒரே புக்கு ஃப்ரம் த ஒன் புக் குர்ஆன். இந்த குர்ஆன்லேருந்து எனக்கு விளக்கம் கிடைச்சிச்சுன்னு சொல்கிறாங்க. I had all my answers, not from 73 books, but from one book, the Quran. Everything I needed to know, I could find this one book. நான் வந்து ஒவ்வொருத்தையும் இந்த புக்கில் இருந்து என்ன செய்யேன் தெரிஞ்சுக்கிட்டேன். ஐ குட் ஃபைண்ட் இந்த ஒன் புக்கில் இருந்து எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். என் உள்ளத்தில் என்னென்ன கொஸ்டின் இருந்துச்சு அவ்வளவு ஆன்சர் கிடைச்சி போச்சுன்றாங்க. To know, I could find in this one book. They follow the life of Prophet Muhammad. Prophet Muhammad இறை தூதர். அவங்க வந்து இந்த அதாவது இறைவனால் அனுப்பப்பட்ட தூதருங்கிறத அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, உணர்ந்துக்கிட்டாங்க. குர்ஆனை படித்தவனை there is no mystery, என்ன நோ காம்ப்ளிகேஷன், எந்த முரண்பாடும் கிடையாது. எந்த ஒரு விஷயம் குர்ஆன் வந்து ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடு எதுவுமே கிடையாது. இந்த குர்ஆன் வந்து இறைவனுடைய வேதங்கிறத வந்து உள்ளத்தில் வந்து இப்போ பதிஞ்சிருச்சு. Life of Prophet Muhammad. It's easy. There's no mystery, no complications. You do as God tells you and you will be rewarded. அந்த குர்ஆனில் வந்து சொல்கிறத உள்ளத்தில் கலந்துச்சு. என்ன சொன்னாங்கன்னா நீங்களும் உலகத்தில் மக்களும் இந்த எங்கே பரிசு மறுமையில் நீங்கள் இந்த உலகத்தில் ஒரே இறைவனை வணங்கி அந்த இறைவனுக்கு இணை வைக்காத நிலையில் குர்ஆனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த மறுமை நல்ல பரிசு இருக்குது. இல்லைன்னு சொன்னால் அங்கே மிகப்பெரிய தண்டனை இருக்குது. அந்த நரக நெருப்புடைய தண்டனை, அங்கே சீலும் சலமும் வந்து உணவாக கொடுக்கப்படும். அந்த நரக நெருப்பு வந்து மிகப்பெரியதுங்க. இந்த உலக நெருப்போடு 73 மடங்கு பெருசு. அப்போ என்ன சொன்னாங்க, இந்த உண்மை வந்து உங்களுக்கு விளங்க வருது. God tells you and you will be rewarded. If not, you will be punished. No matter if you're அப்போ இந்த விஷயம் என்னதுன்னா, இங்கே வந்து ரிச்சு, புவர், இமாமு, பாதிரியார், பூசாரி இதெல்லாம் வேலை கிடையாது. நீ ஒரு மனிதன், நீ இறைவனுக்கு கட்டுப்படணும். அந்த இந்த ஒரு விஷயம்னா பாதிரியாரை வந்து ஒரு கடவுள் லெவலுக்கு கொண்டு போகிறாங்க எங்கே இந்த கிறிஸ்தவத்தில். அப்போ இந்த விஷயத்தை பாருங்கள், இமாமு வந்து இஸ்லாத்தில் அப்படி ஒரு மதிப்பு கிடையாது. அப்போ நீ இமாமாக இருக்கலாம், ரிச்சாக இருக்கலாம், புவராக இருக்கலாம், எதாக இருந்தாலும் நல்லது செஞ்சால் இஸ்லாத்து இறைவனுக்கு கட்டுப்பட்டு இறைவனுக்கு இணை வைக்க வந்தீங்கன்னா சொர்க்கம், என்ன இல்லைன்னா நரகம். அப்போ நீ போராக இருந்தாலும் சரி, ஏழைகளாக இருந்தாலும் சரி, இமாமாக இருந்தாலும் சரி, இவ்வளோ பெரிய கோடி சொன்னாலும் சரி, இது இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழலைன்னு எல்லா சம இறைவன் முள்ள இல்லை. இந்த விஷயம் வந்து உள்ளத்தை கவருது. You're rich, poor, an imam or anything else. In Islam, everyone is equal. I fell in love with Islam. அப்போ என்ன சொல்கிறேன்னா, இஸ்லாத்தின் மேலே வந்து எனக்கு வந்து அளவு கடந்து ஒரு அன்பு வந்துருச்சுங்கிறாங்க, லவ் வந்துருச்சுங்க வித் இஸ்லாம். ஐ டிசைடட் டு பிகம் முஸ்லீம். இப்போ எப்படி அல்லாஹ் வந்து நேர்வழி கொடுக்குற மத்தியில் ஒரு மனிதன் சிந்திக்கும் போது அவன் முஸ்லீமாகனுங்கிற எண்ணத்திலேயே அந்த பெண்களை சந்திக்கலை. ஆனால் எப்படி அல்லாஹ் வந்து அவரை தேர்ந்தெடுத்துட்டான், இஸ்லாத்தை கொண்டு போய் உள்ளத்தில் சேர்த்துட்டான், அவங்க முஸ்லீம் ஆயிட்டாங்க. And I decided to become a Muslim.